2015 கோல்டோட விலை என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னே இன்னைக்குள்ள விலை பார்த்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு 27% கொடுத்துருக்கு, அதனால நான் எல்லாத்தையும் கோல்டில் போடுறேங்கிறது தவறான அணுகுமுறை. ஓகே. இன்னொன்று, நான் சொன்ன அசட் அலோகேஷன் பிரகாரம் நீங்கள் கோல்டு வச்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு 10-15% கோல்டு அசட் அலோகேஷனாக வச்சுக்கலாம். ஓகே. அப்புறமா பெண் குழந்தைகளோட கல்யாணத்துக்குன்னு சொல்லி பேசணும். இப்போ இந்த குழந்தைங்க பெரும்பாலும் நகையை விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ காலேஜ் கோயர்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கட்டும், பெரிய லெவலில் நகையை பாதுகாப்பு காரணங்கள்னாலையும் இல்லை அவங்க போடக்கூடிய டிசைன்ஸ்னாலையும் விரும்ப மாட்டேங்கிறாங்க பெரிய லெவலில். ஸோ இப்போ இன்றைக்கி எங்கள் அம்மா வாங்கின நகை என் மனைவிக்கு பிடிக்காது, என் மனைவி போடுற நகை என் மகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே. டிசைன்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை நான் கூலி சேதாரத்துக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த காரணங்கள்னால கோல்டில் நகையாக வாங்காமல் ஐதர் நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு இதில் போட்டு நீங்கள் காயினாக வாங்கி அதில் ஒரு கொக்கியை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாளை பின்ன எதுக்காவது உதவும். இல்லை அதை வீட்டில் பாதுகாப்பாக வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கோல்டு ETF, கோல்டு ஃபண்டில் நீங்கள் போட்டுக்கலாம். கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது லிட்ரலாக கோல்டோட டிரான்ஸ்லேட் ஆகுது. பெண் குழந்தைங்களுக்கு தங்கம் சேர்ப்பது ஒரு கடமை, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அதை டிசைன் பார்த்து வாங்கணும்னு சொல்கிறேன்.